தாவேக்கா எம்எல்ஏக்கள் விலை போகிறாங்கன்னு சில செய்திகள் அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த தேர்தலில் பணம் அதிகமாக செலவு பண்ணி ஜெயிச்சது திமுக எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் தான். பல ஆயிரம் கோடிகளை திமுக செலவு பண்ணிச்சு, சில ஆயிரம் கோடிகளை அதிமுக செலவு பண்ணிச்சு. செலவு ரொம்ப கம்மியாக பண்ணி ஜெயிச்சது தாவேக்கா. அதனால் ஒருவேளை 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கவுருதுன்னா, ஒரு வருஷத்தில் கவுருதுன்னா பாதிப்பு யாருக்கு? திமுக அதிமுக தான். அதனால் கவுக்க மாட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல். இப்போதைக்கு அவங்க தனிச்சு தான் நிற்கிறாங்க, தனிமரமாக நிற்கிறாங்க. அவங்க கூடவே இருந்தவங்க எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் பே சண்முகம்ன்ற ஒரு இண்டிவிஜுவலை எதிர்த்து வன்மத்தை கக்கி கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏட்டில் தொடர்கட்டுரை எழுதுகிற அளவுக்கான ஒரு படு கேவலமான நிலைமைக்கு ஏன் முரசொலி போகணும்? அப்போ இந்த நிலைமைக்கு கட்சி ஏன் திமுக ஏன் வந்து தரம் தாழ்ந்து போகணும்? அது அடுத்த நாள் அவர் தெளிவாக கொள்கையாவது உடலங்கையாவது திமுக அதிமுக பிஜேபி 3 பேரும் ஒன்று தான்ட்டார். ஐ திங்க் பே சண்முகம் சிபிஎம் சொல்கிறது 100% கரெக்டுங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ கோவம், பெரிய கோவம். அது என்ன கோவம்? விஜய் முதலமைச்சரானதை தாங்க முடியல. இப்போ குறிப்பாக இதில் இருக்க பிரச்சனை திமுகவுடைய நண்பர்கள் எதிரியாக மாறுவது தான். இப்போ நேற்று வரை திமுகவோட உடனோட இருந்தாங்க இல்லையா, இப்போ அவர்களை எல்லாம் எதிரியாக மாறும்பொழுது திமுகவுக்கும் இது பெரிய சேலஞ்சாக மாறிடும். கண்டிப்பாக காலப்போக்கில் அது பெரிய சேலஞ்சாக தான். ஐஎம்எல் ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விசிகா பண்ணுறாங்க, இப்படி ஒருத்தர் எல்லாமேங்க. இப்போ சகல தரப்புமே உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்குது. இப்போ 10 தாவேக்கா எம்எல்ஏ தூக்குறேன்ற அவங்கக்கிட்ட உளவுத்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, அவங்ககிட்டயும் முதலாளிகள் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பணம் இருக்குது, அவங்ககிட்டயும் எல்லாமே இருக்குது, அவங்ககிட்டயும் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அது எப்படி விடுவாங்க? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நந்தா, தமிழ்நாடு பாலிடிக்ஸே 2ஆக பிரிச்செல்லாம் போலக்கு. விஜய் அவர்களுடைய வருகைக்கு முன்பு பின்பு அப்படிங்கிற பிரிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு போலக்கு. ஏன்னா கூட்டணி ஆண்டாண்டு காலமாக கூட்டணியாக இருந்தவர்கள், கொள்கை கூட்டணின்னு சொன்னவங்க, அவர்களெல்லாம் இவர்களை பற்றி விமர்சிப்பார்களா, அவர்கள் செய்த தவறுகளை பேசுவார்களா அப்படின்னு பல விஷயத்தை வந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் தமிழக அரசியல் சூழல் போயிட்டு இருக்கு. சார் இப்போ திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறாங்க, தொடர்ந்து வெற்றியாக இருக்காங்க, கொள்கை பிடிப்போட தான் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்றோம் சொன்னவங்களே என்ன கொள்கை புடலங்கா இருக்குது அப்படிங்கிற விமர்சிக்கிற இடத்திற்கு தாவேக்காங்கிற ஒரு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது. எப்படி பார்க்குறீங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த விமர்சனங்களை? திமுக இதற்கு எதிர்வரும் காலங்கத்தில் தனித்து தான் போட்டிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டதா? ஐ மீன் அவங்க நினைக்கல, தள்ளப்பட்டு விட்டுச்சு. இப்போதைக்கு அவங்க தனிச்சு தான் நிற்கிறாங்க, தனிமரமாக நிற்கிறாங்க. அவங்க கூடவே இருந்தவங்க எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் கூட்டணி அது எப்படி வரும்னு தெரியாது. தேர்தல் நெக்ஸ்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், நியரஸ்ட் எலெக்ஷன் 29 தான். அதுக்கு முன்னால் விஜய் அரசு கவுந்ததுனால் அது கவிழ்க்கப்பட்டதுன்னா வேணால் தேர்தல் வரலாம். அதுக்கு வாய்ப்பு குறைவு எனக்கு தெரிஞ்சு. யாரும் இந்த அரசை கவிழ்க்க குறிப்பாக திமுக அதிமுக 2 பேரும் விரும்ப மாட்டாங்க. தாவேக்கா எம்எல்ஏக்கள் விலை போகிறாங்கன்னு சில செய்திகள் அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த தேர்தலில் பணம் அதிகமாக செலவு பண்ணி ஜெயிச்சது திமுக எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் தான். பல ஆயிரம் கோடிகளை திமுக செலவு பண்ணிச்சு, சில ஆயிரம் கோடிகளை அதிமுக செலவு பண்ணிச்சு. செலவு ரொம்ப கம்மியாக பண்ணி ஜெயிச்சது தாவேக்கா. அதனால் ஒருவேளை 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கவுருதுன்னா, ஒரு வருஷத்தில் கவுருதுன்னா பாதிப்பு யாருக்கு? திமுக அதிமுக தான். அதனால் கவுக்க மாட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல். இந்த ஆளும் கட்சி நீடிக்கணும்னு எதிர்கட்சிகள் தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. இது ரொம்ப யதார்த்தமாக நான் சொல்கிறேன். கன்னி வெடி கதையாயிருச்சு, அவங்களே கால வச்சிட்டாங்க. ஆமாம், கன்னி வெடி கதை தான். அதனால் பேசுவாங்களே ஒழிய கவுக்கலாம் மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளோட திமுக வந்திருக்க பிரச்சனை, சிபிஎம் செயலாளர் சண்முகத்தை பற்றி தொடர்ந்து முரசொலியில் கடுமையாக எழுதுகிறாங்க. தனி மனித தாக்குதலாக இருக்குது அது. இத்தனைக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளில் வந்து ஒரு தனி மனிதர் பே சண்முகம் நினச்சா எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க குழு தான், அது ஒரு கூட்டு முயற்சி. அவங்க செயற்குழு, பொதுக்குழு, மாநில குழு எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட மாநில அலுவலகத்துக்கு, சிபிஎம்மோட மாநில அலுவலகத்துக்கு பிஆர் இல்லம் டி நகரில் இருக்குது. அங்கே ஃபர்னிச்சர் வாங்கணுன்னா கூட அந்த ஃபர்னிச்சரோட சைஸு, அந்த ஃபர்னிச்சரோட பிராண்டு, இது எல்லாத்தையும் கூட வந்து பே சண்முகம் டிசைட் பண்ண முடியாது. அது குழு பேசும். அந்த குழுவில் யாராவது ஒருத்தர் டிசன்ட் நோட்டு கொடுத்தாங்கன்னா அதை பற்றி ஒரு 10 மணி நேரம் கூட வாதம் நடக்கும். அப்படிப்பட்ட கட்சிகள் அது. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தனி மனிதர்களால் இப்போ திமுக, அதிமுக, தாவேக்கா இங்கே இந்த மாதிரியான அல்லது மதிமுக, பாமக இந்த மாதிரியான கட்சிகளில் தனிநபர்களை எடுக்கிற முடிவுகள் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பே சண்முகம்ன்ற அந்த ஒரு தனி மனிதருக்கு எதிராக எதுக்கு வன்மத்தை கக்கி கட்டுரை எழுதணும்? நீங்கள் சிபிஎம்னு எழுதுனீங்கன்னா எனக்கு புரியுது. சிபிஎம் வந்து வெட்கங்கட்டு அதிமுக ஆதரவில் உள்ள இந்த அரசை ஆதரிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அதில் வந்து லாஜிக் இருக்குது. ஏன்னா கட்சியோட முடிவு அது. அந்த கட்சியோட முடிவை வெட்கங்கட்ட முடிவுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அது ஜனநாயகம். ஆனால் அது ஒரு தனிநபருடைய முடிவாக சொல்கிறதுன்றது பர்சனலாக சண்முகத்து மேலே உங்களுக்கு இருக்க வன்மம். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா உண்மையே இல்லை அது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? முடிவுகள் வந்து அங்கே வந்து கூட்டு முயற்சி. 6 சீட்டா 5 சீட்டான்றதில் 24 மணி நேரம் வாதம் நடக்குது.
கட்சியில் 5 சீட்டு தான், அது வேறு விஷயம். மற்ற கட்சி அந்த தலைவரே முடிவு பண்ணுறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அண்ணா திமுக திமுகலெல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. கட்சி நலன் கருதி உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு கொடுக்குறோம். கட்சி தலைவர் யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு, கருணாநிதிக்கு, எடப்பாடிக்கு, ஸ்டாலினுக்கெல்லாம் இப்போ கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே இப்போ அந்த மாதிரியான தீர்மானம் சிபிஐ சிபிஎம்ல எப்போ போட்டிருக்காங்களா? எந்த சீட்டு வேணும், 6 சீட்டா 5 சீட்டான்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தை சண்முகம் கொடுக்குறோன்னு சிபிஎம்ல தீர்மானம் போட்டிருக்காங்களா? போட மாட்டாங்க. அதுதான் கட்சி. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் சண்முகம்ன்ற ஒரு இண்டிவிஜுவலை எதிர்த்து வன்மத்தை கக்கி கட்சியோட அதிகாரபூர்வ ஏட்டில் தொடர்கட்டுரை எழுதுகிற அளவுக்கான ஒரு படு கேவலமான நிலைமைக்கு ஏன் முரசொலி போனது? நான் இப்பயும் சொல்கிறேன், சிபிஎம் விமர்சனம் பண்ணி அந்த வார்த்தைகளை முன் வச்சுருந்தீங்கன்னா தட்ஸ் ஃபைன். ஏன்னா அவங்க எடுத்த முடிவை பற்றின உங்களுடைய விமர்சனம் அது உங்களோட உரிமை. அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு அங்கே ரோல் பெருசாக ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ கலெக்டிவ் டிசிஷன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இந்த நிலைமைக்கு கட்சி ஏன் திமுக ஏன் தரம் தாழ்ந்து போகணும்? அது அடுத்த நாள் அவர் தெளிவாக கொள்கையாவது புடலங்கையாவது திமுக அண்ணா திமுக பிஜேபி 3 பேரும் ஒன்று தான்ட்டார். ஐ திங்க் சண்முகம் சிபிஎம் சொல்கிறது 100% கரெக்டுங்க. சிபிஎம்மோட அந்த ஸ்டாண்டை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். இவங்க 3 பேரும் ஒன்று தான். திமுக அதிமுக பிஜேபி 3 பேரும் ஒன்று தான். இதில் எந்த சந்தேகம் வேணாம். எடப்பாடியை முதலமைச்சராக்கணும்னு இவங்க முயற்சி பண்ணல. அந்த 5 நாளில் என்ன கூத்தெல்லாம் நடந்தது? 108 சீட்டு 107 சீட்டு வாங்கினவங்க சிஎம் ஆகக்கூடாதான். 59 வாங்கினவங்களும் உட்கார மாட்டாங்களாம். 59 47 ஆதரித்து அவங்கள சிஎம் ஆக்குமா? என்னங்க இது? அதுவும் உங்கள் ஜன்ம விரோதி. இப்போ அடுத்து ஆர்எஸ் பாரதி என்ன பேசுகிறாரு? அதிமுகவோட சேர்ந்த என்ன தப்பு? பங்காளின்றாரு. அடுத்த நாள் ஆராசா அவங்க மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் வெக்கம் கட்டவங்க அரசு அமைச்சரவையில் சேர்ந்தவனுக்கும் வெக்கம் இல்லை, சேர்த்துக்கிட்டவனுக்கும் வெக்கம் இல்லைன்றாரு. அதிமுக ஆதரவோட அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தவன் யாருக்குமே வெக்கம் இல்லைன்றாரு. அப்போ இந்த பக்கம் திமுக அண்ணா திமுக பங்காளி தான், சேர்ந்தா என்ன தப்புன்றவங்களுக்கு என்ன கேள்வி? அகைன் நம்ம போன வீடியோவில் பேசினதான் ஒன்று தான் நந்தா. ரொம்ப விரிவாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் பிரச்சனையோட மூல வேறு ஒன்று தான். இந்த தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆக போகிறது. ஏற்றுக்கொள்ள திமுக இன்னமும் தயாராக இல்லை. அவங்க மனம் அதை ஏற்க மறுக்கிறது. விஜய் முதலமைச்சரா என்பதை அவர்களால் ஜீரணிக்கவும் முடியவில்லை. அதுலேருந்து தான் இது எல்லாமே வருது. எங்கே ஆரம்பிச்சிங்கனாலும் இது ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பதில் ஒன்று தான். தேர்தல் முடிவுகளை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. இது சொல்லுவாங்கள்ல, பூனை கண்ண மூடினா பூலகம் இருந்துச்சு. இது ஒரு விதமான எப்படி சொல்கிறது, இது ஒரு டினையல் மோடு. இது ஒரு விதமான ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு தான் இது. அதனால தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தொடர்ந்து வருது. உங்கள் கூட தான் நின்றாங்க. ஐயுஎம்எல் எடுத்துக்கோங்க. அவங்கள எதுக்கு அவ்வளோ பாடுபடுத்துறீங்க, அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? எத்தனைங்க அவர் ஒன்றும் தப்பாக சொல்ல. நாங்கள் அவங்க அரசில் இருக்கும்போது இந்த கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்னு தான் சொல்கிறாரு. அது ரொம்ப நியாயமான வார்த்தை. 60 வருஷம் உங்கள் கூட இருந்தவங்க. 48 கட்சி ஆரம்பித்தவங்க, நீங்களும் 49. 4 வருஷம் பிஜேபியோட நீங்கள் கொஞ்சம் கொலாவி மந்திரி சபையில் வளமான இலாக்காக்களை பதவி சுகத்தை அனுபவித்த மட்டும் அவங்க உங்கள் கூட இல்லை. மற்ற எல்லா நேரங்கள்லையும் ஐயுஎம்எல் திமுகவோட இருந்தது. அதாவது பல முஸ்லீம் கட்சிகள் அண்ணா திமுக திமுகன்னு மாறி மாறி ஜம்ப் அடிப்பாங்க. ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப்பெல்லாம் அடிப்பாங்க. ஜெயலலிதாக்கிட்டேருந்து கருணாநிதிக்கிட்ட ஓடுவாங்க, கருணாநிதிக்கிட்டேருந்து ஜெயலலிதா ஓடுவாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தோல்வியோ வெற்றியோ திமுகவை விட்டு அகலாத ஒரே கட்சினா அது ஐயுஎம்எல் தான். 91 ராஜீவ் படுகொலை அப்போல்லாம் திமுக முடிஞ்சிச்சு, சமாதி கட்டிட்டானுங்க, பால் ஊற்றிட்டானுங்க, வைகோ வெளியில் போனப்போ புதைச்சிட்டானுங்க, மரம் முளைச்சிச்சுலாம் சொன்ன காலகட்டத்தை விட ஐயுஎம்எல் திமுக விட்டு வெளியில் வரல. இன்றைக்கி அவங்க அமைச்சரவையில் சேர்ந்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், காதர் மொய்தீன், நாங்கள் ஒரு அரசில் அங்கம் வகிக்கும் பொழுது எப்படி இந்த கூட்டணியில் இருக்க முடியும், அதனால் வெளியேறிட்டோம். அதில் என்ன தப்பு? அதுக்கு அவர் பேசாத பேச்சு பேசினாங்க. ஆகவே தேர்தல் முடிவுகளை இவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து திமுக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை திமுக தான் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு அனுப்பி வைத்தது அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அனுப்பி வைத்த பிறகு, அமைச்சரவையில் பதவியேற்ற பிறகு அதே சோஃபா மாடல் அரசு, சோஃபாக்கள் செல்லுகிறதுங்கிற விஷயங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது?
தப்பான வார்த்தைங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்கல. அவங்க எடுத்த முடிவு அது. கண்ணியம் கருதி அவங்க அந்த முடிவை திமுகவுக்கு தெரியப்படுத்துனாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து எந்த விதமான தகவல் பரிமாற்றமும் இல்லாமல் டைரெக்டாக போய் சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கணும். அதுதான் சரியான முறை. திமுகவை கையாளுவதற்கு இது ஒன்று தான் சரியான வழி. இப்படி தான் கையாளணுங்கிறீங்களா? இப்படி தான் கையாளணும். நீங்கள் என்ன அனுப்பி வைக்கிறது? அதுவும் ஒரு தனி இயக்கங்க, தனி கட்சி. இது முதல்ல இந்த அணுகுமுறையை பண்ணையர்த்தனம். நான் தான் அனுப்பி வச்சேன். நீங்கள் எப்படி அனுப்ப முடியும்? நீங்கள் எப்படி சார் அனுப்ப முடியும்? அது ஒரு தனி இயக்கம், தனி கொடி, தனி சின்னம். நான் அனுப்பிச்சு வைப்பேன்றதே தப்பான வார்த்தை. ஆகவே அந்த ஒரு மேலண்டன் மனப்பான்மை இருக்குல்ல, டாமினன்ஸ். 3 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, அது 24 மாபெரும் வெற்றி. இன்றைக்கி இந்த உண்மை வந்து ரொம்ப கசக்குது, சுடுது. அப்புறம் கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இன்றைக்கி திமுக நிற்குது. ஐயுஎம்எலோட பகை, சிபிஎம்மோட பகை, காங்கிரஸோட பகை, எல்லோருடனும் உங்களுக்கு பகை. கடந்த காலங்களில் கலைஞர் இருந்தப்ப இப்படி சகல தரப்பினரையும் எல்லா பக்கங்களையும் அவர் எதிரிகளை உருவாக்கி கொண்டதில்லை. சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்களை பற்றிய, ஏன்னா அது ரொம்ப தப்புன்னு நான் உணர்றேன் நான். ஏன்னா ஏன் திரும்பவும் சொல்ல, அது அந்த கட்சிகள் வந்து தனிநபர் எடுக்கிற முடிவுகளே கிடையாது. அதுக்கு தான் நான் சரியான உதாரணம் சொன்னேன். இப்போ ரிசல்ட் வந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தப்போ 6ஆம் தேதி திமுகவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டாலினுக்கு கொடுக்குறோன்னு. கடந்த காலங்களையும் போட்டிருக்காங்க. கூட்டணி யாரோடன்னு பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் வந்து முடிவெடுக்கும் இறுதி அதிகாரம் தலைவருக்கு கொடுக்கப்படுதுவாங்க. அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக எல்லா கட்சியிலையும் இது நடக்கும். மதிமுக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும் நடக்காது. கட்சி தான் முடிவெடுக்கும். ஜோதிபாசுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தப்பே வேணான்னு எடுத்த முடிவு. தனியாக ஜோதிபாசுக்கு ஆசை வந்தது, வேணான்னு எடுத்த முடிவு கட்சி. அப்போ அந்த கட்சியுடைய ஒரு மாநில செயலாளரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? பிகாஸ் ஃபேக்சுவலி இட்ஸ் ராங். அப்போ உங்களுக்கு ஏதோ கோவம், பெரிய கோவம். அது என்ன கோவம்? விஜய் முதலமைச்சரானது தாங்க முடியல. இப்போ குறிப்பாக இதில் இருக்க பிரச்சனை திமுகவுடைய நண்பர்கள் எதிரியாக மாறுவதுதான். இப்போ நேற்று வரை திமுகவோட உடனோட இருந்தாங்க இல்லையா, இப்போ அவர்களை எல்லாம் எதிரியாக மாறும்பொழுது திமுகவுக்கு இது பெரிய சேலஞ்சாக மாறிடும். கண்டிப்பாக காலப்போக்கில் அது பெரிய சேலஞ்சாக தான். ஐஎம்எல் ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விசிகா பண்ணுறாங்க, இப்படி ஒருத்தர் எல்லாமேங்க. இப்போ சகல தரப்புமே உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்குது இல்லை. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் எங்கேயோ கிடக்குது. பார்லிமெண்ட் இன்னும் காலம் இருக்கிறது, 3 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்கு நடப்புற விஜய் கவர்மெண்ட்டு கவுந்ததுன்னா இவங்க எலெக்ஷன் வரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவு. கவுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஒரு எம்எல்ஏ கூட தயாராக இல்லை. குறிப்பாக பல கோடிகளை செலவு பண்ண தன் தொகுதியில் பல கோடிகளை 20 கோடி 30 கோடி செலவு பண்ண அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் குறிப்பாக அவர்கள் ஒருவரும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. அப்போ எப்படி வரும் எலெக்ஷன்? கூட்டணி கட்சிகளே நாளைக்கு ஏதாவது முரண்டு பிடிச்சி அல்லது கொள்கை ரீதியாக விஜய்கிட்ட ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அரசாங்கத்துக்கான ஆதரவை வாபஸ் வாங்குகிறோன்னு முடிவு பண்ணால் கூட, கவுக்கிறதுன்னு முடிவு பண்ணால் கூட, மறைமுகமாக திமுகவும் அதிமுகவும் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றும். ஏன்னா எலெக்ஷன் போகணும். ஏன்னா இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டு கவுந்ததுன்னா, இந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் எப்போ வேணால் கவர்லாம். நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருந்தாலும். ஒருவேளை கவுந்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அசம்பிளிக்குள்ளே மாற்று அரசு அமைக்கிறதுக்கான நம்பர்ஸ் வந்து அடுத்த 2 பெரிய கட்சிகள் திமுக அதிமுக கிடையாது. 118 இலக்கு, 107லேருந்து 118 நோக்கி போகிறது ஈஸியாக, 59ம் 47ம் போகிறது ஈஸியாக போக முடியாது. ஸோ ஒருவேளை கவர்மெண்ட்டு கவுந்துதுன்னா எலெக்ஷனை தவிர வேறு வழி கிடையாது. எலெக்ஷனுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்போ விஜயா விரும்பினா கூட இந்த எலெக்ஷனை இந்த கவர்மெண்ட்டை கவுந்துட்டு போட்டுன்னு விஜய் நாளைக்கு விட்டார்னா கூட இவங்க விட மாட்டாங்க, காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. உங்களுக்கு 20 கோடி 25 கோடி 30 கோடி செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? 2 கட்சியிலையும் செலவு பண்ணி தோத்துட்டாங்க. சீட்டு கொடுத்தாலும் அதாவது 20 கோடி 25 30 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சவனும் இருக்கான், 30 கோடி செலவு பண்ணி தோத்தவனும் இருக்கான். சிட்டிங் மினிஸ்டரா இருந்தவங்களே தோத்துட்டாங்க. எவ்வளவு செலவு பண்ணிருந்தாங்க? சிட்டிங் மினிஸ்டர்ஸ்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? அப்போ உங்களுக்கு இந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து தேர்தலுக்கான சூழல் கிடையாது. 2வது இது பேசுறதே ரொம்ப அபத்தமானது. மை காயலைங்க, இன்னமும் மை இருக்குது. எப்படி போய் நீ எலெக்ஷனை பற்றி பேசுவேன் இன்னைக்கு? ஆகவே கவர்மெண்ட்டு கவுந்துரும் பேசுகிறதுலாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்மறையான உணர்வை தான் ஏற்படுத்தும். இப்படி பேசுவதன் மூலம் திமுக பிரதான எதிர்க்கட்சி தன்னைத்தானே வந்து தாழ்த்தி கொள்ளுகிறது. நீ ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷனாக இருக்கணுங்க, அது ஜனநாயகத்துக்கு நல்லதுங்க. ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக மக்கள் பிரச்சனைகளுக்காக எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் போராடினார்ல, அந்த 3 ஆண்டுகள்
அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அக்ரஸிவ் அப்போசிஷனாக வந்தால் தான் நல்ல, அது ஒன்று தான் உங்களுக்கு ஆப்ஷன். மற்றபடி கவுக்கிறதுக்கான முயற்சிகள், கவிழ்ப்பது, அதை 10 பேரையும் தூக்கிடுவோம், 10 பேர் அவன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அரசு அவங்க கையில் இருக்குது. தாவேக்கா எம்எல்ஏக்கள் விலை போகிறாங்கிற மாதிரி ஒரு செய்தியையும் கிளப்பி விடுறாங்களே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பெரும்பாலும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கையில் பவர் இருந்ததுன்னா அது 10,000 யானை பலத்துக்கு சமம். பவரில் இருக்கிறதுக்கும் பவர் இல்லாமல் இருக்கிறதுக்குமான வித்தியாசம் போது மொரார்ஜி தேசாய் அதிகாரத்தை விட்டு இறங்கும்போது சொன்னது. அவர் ரொம்ப ரொம்ப காந்திய வழியில் இருந்ததால் தான் அதிகாரத்தை செயல்படுத்த மறுத்தார் அவர். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை 10,000 யானை பலம் பவரில் இருந்தீங்கன்னா, பவரில் இல்லைன்னா அது இல்லை. பிரதமராக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ரிப்போர்ட்டர் அவரை கேட்குறான். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவர் பதவி விட்டு இறங்கணுன்னா சரண் சிங்கை பிரதமராகி எல்லாம் கவுந்து கட்சியில் இந்திரா காந்தி வந்தார். பதம் ரொம்ப சிம்பிள்னார். அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 10,000 யானை பலம் இருக்கும். அது இல்லைன்னா உங்கள் கையில் இல்லை. அதிகாரம், உளவுத்துறை, போலீஸு, இராணுவம், பண முதலைகள், மீடியா, ஏன் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜுடிஷரியில் இருக்கும். அதெல்லாம் பதவியில் இருக்கும்போது பதவி விட்டு இறங்கிட்டான் அது இல்லை, அவ்வளோதான். இப்படி 10 தாவேக்கா எம்எல்ஏ தூக்குறேன்ற. அவங்கக்கிட்ட உளவுத்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, அவங்ககிட்டயும் முதலாளிகள் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பணம் இருக்குது, அவங்ககிட்டயும் எல்லாமே எல்லாமே இருக்குது அவங்ககிட்டயும். அப்படி விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அது எப்படி விடுவாங்க? அப்படி கொடுத்தாங்கன்னா அது அப்படி போகிறேன்னு சொல்கிறதுக்கும் எந்த நபரும் முன் வர மாட்டாங்க. எந்த நபரும் வந்து 1.5 மாதம் கூட ஆகல. என்ன 10 பேரை தூக்கிடும். நீ எது அக்கப்போர் பத்திரிகைகளை வந்து விட்டு எழுத வைக்கலாம் நீ, இல்லையா? 10 பேர் அங்கே போய்டுவான், 10 பேர் இங்கே. 10 பேர் திமுக அண்ணா திமுக வேணா தாவேகா போகலாம். தாவேகாலேருந்து 10 பேர் எப்படி வரும்? அதிமுக கூடார வேண்டாம், அப்படியே காலியாகி தாவேகா போகும். அப்படிலாம் முயற்சி பண்ணுறாங்கனாலே வந்து அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளப்படுவார்கள். ஒன்றும் தப்பாக சொல்லலை. ஆட்சியாளர்களின் அருட்பார்வை, கழுகு பார்வை கூட அருட்பார்வை, ரொம்ப அன்பான பார்வை. அது உளவுத்துறை எதுக்கு இருக்குது? இப்போ இந்த மாதிரியான செய்திகள் இருக்குல்ல, 10 பேரை இழுத்துட்டான், அந்த பக்கம் எடுத்துட்டான், சபாநாயகர் தேர்தல், சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஏன் வந்தே 4 நாள் தான், சபை நடந்தே 4 நாள் தான், அதுக்குள்ளே என்னடா சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏன்னா அரசாங்கத்து மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் 6 மாதத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் 10 எம்எல்ஏவை இழுத்து, சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அரசாங்கம் தோத்துருச்சுன்னா கவர்மெண்ட் ரிசைன் பண்ணணும். அது உண்மை. லாஜிக்கலி அவங்க சொல்கிறது கரெக்டு. சபாநாயகருக்கு எதிராக ஒருவேளை அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் 10 எம்எல்ஏ திடீர்னு காணாமல் போய்டுறான், அவன் வரணும்னு கூட அவசியம் இல்லை, எஸ்கேப்னு வச்சுக்கோங்க. தீர்மானம் ஜெயிச்சிடுதுன்னா விஜய் ரிசைன் பண்ணணும், சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. அதில் அந்த அளவுக்காக போவோம். அந்த அளவுக்கு போகிற அளவுக்காக வந்து உங்களுக்கு வந்து அவங்க கட்சி நடத்துகிறாங்க, அல்லது கூட்டணி கட்சியெல்லாம் இருக்குது இல்லை. ஏன்னா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை, அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இணையாக தான் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஆதரிக்கிற கட்சிகளும் பார்ப்பாங்க. இன்னொன்று, பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரல, எங்கள் சபை நடந்தே 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னங்க சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம்? சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்படி வரும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது சபை நடவடிக்கைகளில் சபாநாயகர் வந்து ரொம்ப ஓரவஞ்சனையாக நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து, அது மக்கள் மத்தியிலையும் ஒரு அளவுக்கான அதுக்கு ஆதரவு இருந்ததுனாலும். இந்த சபாநாயகர் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கார். அவர் ஆளும் கட்சியே கண்டிக்கிறார். அது வருஷம்லாம் 2-3 தடவை வந்து அவர் வந்து புல்லப் பண்ணார். அவர் வந்து விஷய ஞானத்தோடு பேசுங்கன்னு எதிர்கட்சிகளுக்கு போதிய அவகாசமும் கொடுக்குறாரு பேசுகிறதுக்கு. இன்ஃபேக்ட் நேற்று முதலமைச்சர் உரைக்கு பிறகு எதிர்கட்சிகளுக்கு நான் பேச அனுமதி கொடுக்குறேன்னார். வழக்கமாக கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நடுநிலையோடு தான் வந்து சபாநாயகர் வந்து சபையை நடத்துகிறார் இது வரைக்கும். நாளைக்கு அப்படி வேணால் போகலாம். அப்போ இந்த நேரத்தில் போய் நீங்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் 10 எம்எல்ஏ தூக்கி போடுவான்றதுலாம் வந்து கட்டுக்கதை. அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே சார். இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது, ஏன்னா தமிழக முதல்வராக இன்றைக்கி சொல்லும் பொழுது அந்த ஊழல்களையும் இப்போ திமுக அதிமுகவில் மக்கள் மிகப்பெரிய ஒரு 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 வெறுப்பு ஏற்பட்டது காரணம், குறுநில மன்னர் போல் ஒரு பகுதியில் செயல்படுறாங்க, இவர்கள் வந்து ஊழல்களை திளைத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத, இது இல்லாமல் மக்கள் பணத்தை ₹1 கூட தொடமாட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பலரும் சில விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுங்கிற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறாரு. இப்போ ஊழல் நடவடிக்கைகள்லாம் பாயும் நினைக்கிறீங்களா, இல்லை பாயணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கத்துடைய ப்ரையாரிட்டிஸில், முன்னுரிமைகளில் ஊழல் ஒழிப்பு முக்கியமாக இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை, டிவிஎஸ்சி பெரிய அளவில் நடவடிக்கைகளை முந்தைய ஆட்சியாளர்கள் மீது எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது என்று தான் தகவல்கள் வருகின்றன. அவர் சட்டசபையில் சொன்னது, நான் ஒரு பைசா கூட தொட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதில் எந்த தப்புமே கிடையாது. தப்பு யார் பண்ணாலும் சட்டம் தான் கடமையை செய்யட்டும். சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது
சட்டப்படி எடுக்கணும். ஆனால் முறை தவறிய நடவடிக்கைகளோ அத்துமீறல்களோ இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தன்னுடைய கடமையை வேலையை செய்கிறதுனா அதில் யாருக்கும் ஆட்சேபனை இருக்க முடியாது. தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காட்டாற்று வெள்ளமாக லஞ்சம் ஓடிச்சு கடந்த ஆட்சியிலன்றதுக்கு அவங்க கவுன்சிலர்கள் கொடுத்த பேட்டிகள், நீதிமன்றங்களோட கண்டனங்கள், அமலாக்கத்துறையோட கடிதங்கள், மதுரை மாநகராட்சியில் நடந்த 200 கோடி ரூபாய் போன்ற ஊழல்கள் இதெல்லாமே வந்து சாட்சியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறையோட அந்த சங்கங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, பள்ளிகள் கூட்டமைப்பு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதுவே 300 கோடிக்கு மேலே வருது. இது சொல்லும்போது அவங்க திமுக சார்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தொலைக்காட்சி வாதத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நீங்கள் வந்து இந்த 5 வருஷத்தில் மட்டும் எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னால் செங்கோட்டையன் இருந்தப்பையும் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து எடுங்கன்றாங்க. அதாவது நான் திருடலன்னு சொல்ல, அவன் திருடினான். இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, நாங்கள் தப்பு பண்ணலன்னா அவங்க சொல்ல தயாராக இல்லை, அவனும் பண்ணான். அப்போ அவனையும் சேர்த்து பிடி. அவனையும் சேர்த்து அப்படின்னா நீங்கள் செங்கோட்டையனா இன்னைக்கு ஒரு சில அமைச்சர்கள் வந்து நான் சொல்லுவேன், செங்கோட்டையனுக்கு முன்னால் இருந்தவங்க, அதுக்கு முன்னால் இருந்தவங்க, அதுக்கு முன்னால் இருந்தால் அப்படியே போக வேண்டியதான். செத்து போனவங்கலாம் தோண்டி எடுக்க வேண்டியதான், சமாதியில் போய் தோண்டி எடுக்க வேண்டியதான். இந்த 5 எந்த ஊழலுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு முந்தின 5 வருஷத்தை தான் தொடுவான். அதுக்கு முந்தின 5 வருஷம் 10 வருஷம், அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதுக்கு முன்னால் வெள்ளைக்காரன் காலம், அப்புறம் பல்லவர் ஆட்சி, ஆதித்த கரிகாலன் காலத்தில் நடந்த ஊழல்களுக்கு கிறிஸ்து பிறப்பிற்கு முன் வரையும் போகணும். ஆமாம், ஆதித்த கரிகாலனோட ஆட்சியில் நடந்த ஊழல் வரைக்கும் கூட நீங்கள் போவேன். இந்த 5 வருஷம் ஊழலை பற்றி பேசினா செங்கோட்டையன் பேரில் ஊழல் நடந்தது, அதையும் சேர்த்து எடுன்றான். அதாவது நாங்கள் தப்பு பண்ணலன்னு அவங்க வாயிலேருந்து வரல, செங்கோட்டையும் இது உள்ளே இழுன்றான். எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்யாது. லாஸ்ட்டு 5 இயர்ஸ் தான். ஊழல் ஒழிப்பு இந்த அரசாங்கத்தோட முக்கியமான பிரகடனங்களில் ஒன்றா இருக்குது. அது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் மூவும் கூட, மக்கள் மத்தியில் அது கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதை கண்டிப்பாக 96 2001 கலைஞர் பண்ணார்ல, அந்த மாதிரி அது கொஞ்ச நாள் ஓடும். அப்போ கண்டிப்பாக வந்து சில அதிரடி நடவடிக்கைகளை வரும் நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி சார்.